வெல்கம் டு காஷி இன்ஃபோடெக். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்ல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸா நம்ம இன்டீஜர்ல கொடுக்குற டேட்டாவை நம்ம பூலியனா அதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றது நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோல. ஸோ அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இன்டீஜர்ல கொடுக்குற டேட்டாவை நான் எப்படி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றேன், ஸோ டைப் காஸ்டிங் பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட்குள்ள நான் வேரியபிள் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் a = 4 அப்படின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா டைப் காஸ்டிங் பண்றேன். ஸோ இன்டீஜர்ல கொடுத்துருக்க டேட்டாவை எனக்கு அவுட்புட் வரும்போது ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேட்டா டைப்ல இருந்து பெரிய டேட்டா டைப்பா நான் என்ன பண்ண சொல்றேன், கன்வெர்ட் பண்ண சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நான் டேட்டா கொடுத்தோன்னே எனக்கு இந்த டேட்டா கன்வர்ஷன் மெமரி ஸ்பேஸ் போறப்ப a = 4ன்ற இன்டீஜர்ல தான் போவோம். பட் ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வரும்போது ஒரு ஸ்ட்ரிங்ன்ற ஒரு டேட்டா டைப் மூலமா தான் நமக்கு அவுட்புட் வரும். பட் ஆனா வேல்யூ பாத்தீங்கன்னா இன்டீஜரா தான் இருக்கும். ஆனா வந்திருக்க டேட்டா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆன ஃபார்மேட்ல தான் ப்ராசஸ் ஆகி வந்திருக்கும். சோ இதே ப்ரோக்ராம் நம்மளுடைய ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோல நம்ம ரன் பண்ணிருக்கோம். அதுதான் இப்ப பார்க்க போறோம். சோ சேம் as it is நம்ம லைப்ரரி as usual நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். அண்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா நம்ம அசைன் பண்ணிருக்கோம். அண்ட் கிளாஸ்க்குள்ள நான் மெயின் மெத்தட் கொடுத்திருக்கோம். மெயின் மெத்தட்குள்ள நான் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட் பண்ணிருக்கோம். அந்த வேரியபிள் இனிஷியேட் பண்ணனே இங்க நான் எப்படி இன்டீஜர் a = 4 அப்படின்னு கொடுத்தனோ அதை நான் இங்க என்ன பண்ணேன்னா டைப் காஸ்டிங் பண்றேன். சோ convert.toString இதுதான் முக்கியமான விஷயம். அந்த convert.toString கொடுத்தனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 4ன்றது பாத்தீங்கன்னா என்னால கெட் பண்ண முடியும். சோ கொடுத்திருக்க இன்டீஜரை ஸ்ட்ரிங்கா அவுட்புட் வந்திருக்கு. பட் வேல்யூ பாத்தீங்கன்னா 4ன்ற மாதிரி தான் வந்திருக்கு. சோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எப்படி இன்டீஜர் a = 4 நம்ம இன்டீஜர் கொடுத்த டேட்டாவை ஸ்ட்ரிங்ல கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி 4ன்ற அவுட்புட் வந்திருக்கோ, அதே மாதிரி நீங்க ஒரு b அப்படின்ற ஒரு அதே இன்டீஜர் b அப்படின்ற ஒரு வேரியபிள்ல 5ன்ற ஒரு வேல்யூ கொடுத்தனே உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றதை நீங்க எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.